ஹலோ எவ்ரி ஒன், எனக்கான ஸ்டோரி யங் பாய். அப்படின்னா ஒரு யங் பாய்னா சிறுவன், ஒரு சிறுவன். ஃபஸ்ட்டு ஸ்டோரி கொடுத்துருக்கேன், ரீட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். டாம் இஸ் அ யங் பாய் ஹூ லவ்ஸ் அட்வென்ச்சர்ஸ். அட்வென்ச்சர்ஸ் அப்படின்னா சாகசங்கள். சாகசம் பண்ணுறது அந்த பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்டோரியை நல்லா ரீட் பண்ணுங்க பாருங்கள். நம்ம எப்போவுமே பாஸ்ட் டென்ஸில் தான் சொல்லுவோம். ஒரு காலத்தில் ஒரு பையன் இருந்தான், அவனுக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்ம பாஸ்ட் டென்ஸில் சொல்லுவோம். ஆனால் இந்த ஸ்டோரி சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லியிருக்கோம். ஒரு பையனுக்கு இது அட்வென்ச்சர் சாகசம் பண்ணுறது பிடிக்கும் அப்படின்னு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஸ்டோரியை தொடங்கியிருக்கோம். டாம் இஸ் நம்ம அங்கே சொல்லணும் ஒன்ஸ் அப்பான் அ டைம் தேர் வாஸ் அ யங் பாய் அப்படி சொல்லுவோம். அங்கே ஒரு காலத்தில் ஒரு பையன் இருந்தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்படி சொல்லுவோம். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்கோன்னா டாம் இஸ் அ யங் பாய். டாம் ஒரு சின்ன பையன். ஹூ லவ்ஸ், அந்த ஹூ யாரை குறிக்குதுன்னா டாமை குறிக்குது, சரியா? ஹூ லவ்ஸ் அட்வென்ச்சர்ஸ். லவ் ஏஎஸ்ஏன் போட்டிருக்கோம். நமக்கு தெரியும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஹீ ஷீட் வெர்பு கூடால எஸ் வரும் அப்படின்னு நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் படிச்சிருக்கோம் ரூல். அதனால தான் இங்கே லவ்ஸ் போட்டிருக்கோம். ஹூ லவ்ஸ் அட்வென்ச்சர்ஸ், அவனுக்கு சாகசம் பண்ணுறது பிடிக்கும். ஓகே. எவ்ரி மார்னிங் ஹீ வேக்ஸ் அப் ஏர்லி அண்ட் கோஸ் டு த பார்க். எவ்ரி மார்னிங் அப்படின்னா தினமும் காலையில் ஹீ வேக்ஸ் அப். வேக்ஸ் அப்படின்னா எழும்புறது. நம்ம பாஸ்ட் டென்ஸை சொல்லலை, ப்ரெசன்ட் டென்ஸை சொல்லியிருக்கோம். அதனால் ஹீ பக்கத்தில் வெர்பு கூட எஸ் வேக்ஸ்ன்னு போட்டிருக்கோம். ஓகே. வேக்ஸ் அப் ஏர்லி அப்படின்னா அதிகாலையில், சீக்கிரமாக அப்படின்னு அர்த்தம். அண்ட் கோஸ் டு த பார்க்குக்கு போகிறது அவனுக்கு பிடிக்கும். ஓகே. எவ்ரி மார்னிங் அதிகாலையில் எழும்பி அவன் போவான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். த பார்க் இஸ் நியர் ஹிஸ் ஹவுஸ். பார்க் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது. த பார்க் இஸ் நியர் ஹிஸ் ஹவுஸ். ஹிஸ் ஏன் போட்டிருக்கோம்? அவனுடைய ஹவுஸ். ஸோ அதனால் ஹிஸ் போட்டிருக்கோம். அவனுடைய ஹவுஸுக்கு பக்கத்தில் இருக்குது. ஹீ என்ஜாய்ஸ் பிளேயிங் வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேர். ஹீ என்ஜாய்ஸ் எஸ் போட்டிருக்கோம். சப்ஜெக்ட் ஹீக்கு பக்கத்தில் வெர்பு எஸ் வரும். ஸோ ஹீ என்ஜாய்ஸ் பிளேயிங் அப்படின்னா விளையாடுறது அவனுக்கு பிடிக்கும். விளையாடுறது ஆக்ஷன் கொஞ்சம் நேரம் நடக்குது, அதனால் ஐஎன்ஜி போட்டிருக்கோம். பிளேயிங் போட்டிருக்கோம். விளையாடுறது வித் ஹிஸ் ஃப்ரெண்ட். வித் அப்படின்னா என்னது? உடன். வித் ஹிஸ் ஃப்ரெண்ட், அவனுடைய ஃப்ரெண்டுடன் விளையாடுறது அவன் விளையாடுவான். ஹீ என்ஜாய்ஸ். ஓகே. ஹீ என்ஜாய்ஸ் பிளேயிங் வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேர் அப்படின்னா அங்கே அவனோட ஃப்ரெண்ட்ஸோட அவன் ரொம்ப சந்தோஷமாக விளையாடி மகிழ்வான். ஓகே. தே ப்ளே மெனி கேம்ஸ். அவங்க நிறைய கேம் விளையாடுவாங்க. லைக் இதெல்லாம்னா ஃபுட்பால் அண்ட் ஹைட் அண்ட் சீக். ஹைட் அண்ட் சீக்னா கண்ணாம்பூச்சி. இதெல்லாம் அவங்க விளையாடுவாங்க. ஒன் டே, ஒரு நாள். இது பாஸ்ட் டென்ஸை சொல்கிறோம். டாம் ஃபவுண்ட் அ ஸ்மால் பப்பி இன் த பார்க். அப்படின்னா ஒரு நாள் டாம் ஒரு சின்ன பப்பியை அந்த பார்க்கில் பார்த்தான் அப்படி சொல்கிறோம். அதனால தான் இங்கே ஒன் டேன்னு மென்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் எல்லாம் பாஸ்ட் டென்ஸை சொல்லியிருக்கோம். டாம் ஃபவுண்டு, ஃபைண்டோட பாஸ்ட் டென்ஸ் ஃபவுண்டு, பார்த்தான். அ ஸ்மால் பப்பி, ஒரு சின்ன பப்பியை பார்த்தான். எங்கே? இந்த பார்க்கு. இன்னும் அப்படின்னா இக்கு, பார்க்கில் பார்த்தான். ஓகே. The puppy was alone and looked scared. The puppy was alone அப்படின்னா the puppy தனியாக இருந்து and looked scared அப்படின்னா பயந்து போய் இருந்துச்சு. பார்க்கறதுக்கு பயந்து போய் இருந்த மாதிரி இருந்துச்சு. லுக் அப்படின்னா நம்ம பார்க்குறது. லுக்ட் அப்படின்னா பார்த்தது போல் இருந்துச்சு. ஓகே. ஸ்கேர்ட்னா பயப்படுறது. டாம் டிசைடட் டு ஹெல்ப் த பப்பி. டாம் டிசைடர் அப்படின்னா எடுக்கிறது. டிசைட்னா முடிவெடுக்கிறது. டிசைடர்னா முடிவெடுத்தான். டு ஹெல்ப் த பப்பிக்கு உதவலாம் அப்படின்னு அவன் நினச்சான். அவன் முடிவெடுத்தான். ஸோ த டாம் டிசைடட் டு ஹெல்ப் த பப்பி. பிக்ட் இட் அப் அண்ட் டுக் இட் ஹோம். பிக்ட் அப்படின்னா என்னென்னா நம்ம இதை ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பிக் அப்படின்னா என்னது? எடுக்கிறது. பிக் இட் அப் அப்படின்னா தூக்கி எடுக்கிறது, எடுத்தான். அண்ட் டுக் இட் ஹோம். டேக்கோட பாஸ்ட் டென்ஸ் டுக்கு, வீட்டுக்கு கொண்டு போனான். ஓகே. ஹிஸ் மதர் சா த பப்பி அண்ட் ஸ்மைல்டு. ஹிஸ் அப்படின்னா அவனுடைய மதர். ஹிஸ் மதர்னா அவனுடைய மதர். சியோட பாஸ்ட் சா, பார்த்தாங்க. சா த பப்பியை பார்த்தாங்க. அண்ட் ஸ்மைல்டு அப்படின்னா சிரிக்கிறது, சிரிச்சாங்க. அதனால ஈடி போட்டிருக்கோம், ஸ்மைல்டு. ஓகே. ஷீ செட், அவங்க சொன்னாங்க, we can keep the puppy but you must take care of it. we can keep the puppy அப்படின்னா நம்ம இந்த பப்பியை வச்சுக்கலாம், ஆனால் நீ அதை ரொம்ப கண்டிப்பாக அதை நீ கவனமாக பார்த்துக்கிடணும். ஓகே. அந்த டைமில் அவங்க ப்ரெசன்ட் டென்ஸில் தானே சொல்லுவாங்க. ஷீ செட், அவங்க சொன்னாங்க. அவங்க இந்த டைமில் என்ன சொன்னாங்களோ சொல்லியிருக்கோம். we can keep the puppy, நம்ம இந்த பப்பியை வச்சுருக்கலாம்.
ஸோ கேன் போட்டிருக்கோம். ஓகே, வி கேன் கீப் த பப்பி. கீப் அப்படின்னா வைக்கிறது, கீப் த பப்பி. பட் ஆனால் யூ மஸ்ட்னால் நீ கண்டிப்பாக டேக் கேர் ஆஃப் இட், அதை கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கிடணும் அப்படின்னு அவன்கிட்ட சொன்னாங்க. டாம் வாஸ் வெரி ஹாப்பி. டாம் வந்து ரொம்ப சந்தோஷமானான். ஸோ வாஸ் போட்டிருக்கோம், ரொம்ப சந்தோஷமானான். ஹீ நேம்ட் த பப்பி மேக்ஸ். ஹீ நேம்ட் த பப்பி மேக்ஸ் அப்படின்னா மேக்ஸ்னு அந்த பப்பிக்கு பேர் கொடுத்தான். எவ்ரிடே டாம் ஃபெட் மேக்ஸ் அண்ட் பிளேட் வித் ஹிம். தினமும் அந்த பப்பிக்கு சாப்பாடு கொடுத்து அது கூட சந்தோஷமாக விளையாடினான். எவ்ரிடே தினமும். டாம் ஃபெட் மேக்ஸ். ஃபெட் அப்படின்னா ஃபீடோட பாஸ்டன்ஸ் தான் ஃபெட். ஃபீட் அப்படின்னா சாப்பாடு கொடுக்குறது, ஃபெட் அப்படின்னா கொடுத்தது. டாம் ஃபெட் மேக்ஸ் சாப்பாடு கொடுத்தான். அண்ட் பிளேடு விளையாடினான். வித் ஹிம் அதனுடன் விளையாடினான். ஓகே, இங்கே ஏன் ஹிம் போட்டிருக்கோம்? அவன் வந்திருக்கனால போட்டிருக்கோம். இது அவனுடைய பொருள், அவனுடைய கை, அவனோட கால் அப்படி சொல்லும்போது ஹிஸ் ஹேண்டு, ஹிஸ் லெக் அந்த மாதிரி சொல்லணும். அவனுடையதுன்னு வரும்போது ஹிஸ் யூஸ் பண்ணணும், அவன் வரும்போது ஹிம் யூஸ் பண்ணணும். ஓகே, மேக்ஸ் grew up to be a strong and happy dog. க்ரோவோட பாஸ்டன்ஸ் தான் க்ரோ அப்படின்னா வளருது, க்ரூ அப்படின்னா வளர்ந்துச்சின்னு அர்த்தம். மேக்ஸ் grew up to be a strong and happy dog. ஒரு ஸ்ட்ராங்கான சந்தோஷமான ஒரு டாகாட்டு வளர்ந்துச்சு. பப்பியாக இருந்தது. பப்பி அப்படின்னா நாய்க்குட்டியை தான் பப்பின்னு சொல்லுவோம். அது டாக் அப்படின்னா பெருசாக வளர்ந்தனால அது டாக்னு சொல்கிறோம். ஹாப்பி டாகாட்டு அது மாறிட்டு. ஓகே, டாம் அண்ட் மேக்ஸ் பிகேம் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். டாமும் மேக்ஸும் பிகேம் பெஸ்ட் ஃப்ரெண்ட். பிகமோட ஃபாஸ்டன்ஸ் தான் பிகம் அப்படின்னா மாறுவேன், நான் இந்த மாதிரி மாறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. பிகேம் அப்படின்னா மாறுச்சு அப்படின்னு அர்த்தம். பிகேம் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக மாறிட்டாங்க. தே வெண்ட் ஆன் மெனி அட்வென்ச்சர்ஸ் டுகெதர். தே வெண்ட் அப்படின்னா கோவோட பாஸ்டன்ஸ் வெண்ட். தே அப்படின்னா அவர்கள், அவங்க ரெண்டு பேரும் வெண்ட் ஆன் மெனி அட்வென்ச்சர் நிறைய சாகசங்களுக்கு சேர்ந்து போனாங்க. டுகெதர் அப்படின்னா சேர்ந்து போகிறது. நிறைய சாகசங்களுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து போனாங்க. ஓகே, டாம் லேர்ன் தட் ஹெல்பிங் அதர்ஸ் மேக்ஸ் யூ ஹாப்பி. டாம் லேர்ன்ட் அப்படின்னா என்னென்னா, லேர்ன் அப்படின்னா படிக்கிறது, லேர்ன்ட் அப்படின்னா படித்தான். that என்னென்னா ஹெல்பிங் அதர்ஸ் மேக்ஸ் யூ ஹாப்பி. அடுத்தவங்களுக்கு உதவுவது வந்து நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டான், லேர்ன் பண்ணிக்கிட்டான், படிச்சுட்டான். டாம் லேர்ன் that ஹெல்பிங் அதர்ஸ் அடுத்தவங்களுக்கு உதவுறது மேக்ஸ் யூ ஹாப்பி உனக்கு சந்தோஷத்தை அப்படின்னா உருவாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டான். ஓகே, he was glad he found மேக்ஸ். அவன் வந்து ரொம்ப சந்தோஷமான மேக்ஸை வந்து கண்டுபிடிச்சதுக்கு. he was glad he found அப்படின்னா ஃபைண்டோட பாஸ்டன்ஸ் மேக்ஸ். டாம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ லவ்ட் மேக்ஸ். டாம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே டாம்க்கு பக்கத்தில் எஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா டாமுடைய நண்பர்கள். ஓகே, டாம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் பாசிட்டிவ் போட்டு எஸ் போட்டிருக்கோம். டாம் அவனுடைய நண்பர்கள், ஆல்சோ அவங்களுக்கும், லவ்ட் மேக்ஸை வந்து அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிச்சு. ஓகே, அவங்களும் விரும்பினாங்க. தே ஆல் பிளே டுகெதர் இன் த பார்க். தே ஆல் அப்படின்னா அவங்க எல்லாரும், பிளேடு டுகெதர் ஒன்றா சேர்ந்து இந்த பார்க்கில் விளையாடினாங்க. டாம் நியூ தட் கைண்ட்னஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் ஹீ வாஸ் ப்ரவுட் ஆஃப் ஹிஸ் குட் டீட். அப்படின்னா டாம் நியூ, நோனா தெரியும் சொல்கிறது, நியூ அப்படின்னா அவன் தெரிஞ்சிச்சு. தட் என்னன்னா கைண்ட்னஸ் அப்படின்னா இரக்க குணம், இஸ் இம்பார்ட்டன்ட் அது வந்து ரொம்ப முக்கியம். அண்ட் ஹி வாஸ் ப்ரவுட் அப்படின்னா பெருமை அடைஞ்சான். ஹி வாஸ் ப்ரவுட் ஆஃப் ஹிஸ் குட் டீட் அவன் செஞ்ச செயலுக்காக அவன் ரொம்ப பெருமை அடைந்தான் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஸ்டோரி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரிக்கு ஒரு மாரலை நீங்களே க்ரியேட் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதிலேருந்து என்ன நியூ வெக்காபுலரி லேர்ன் பண்ணிங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.